ஹிந்து இங்கிலீஷ்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஒரு சிஎம்ஏ எழுதியிருக்கும் போது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் கூடுது. ஆரோக்கியமான விவாதத்துக்காக இந்த ஆர்டிக்கலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தியாவோட அரசியல் அமைப்பு ஃபெடரலின் ஸ்ட்ரக்சரா இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரம் பகிர்ந்து ஆளும் முறை தான் ஃபெடரல் அப்படின்னு சொல்றோம், கூட்டாட்சி அமைப்பு. இந்தியா பெயரளவுல ஃபெடரல் நாடுன்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில மத்திய அரசு அதிக அதிகாரம் கொண்டதால குவாசி ஃபெடரல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நடைமுறையில பார்த்தா அதிகமான அதிகாரம் மத்திய அரசு கிட்ட தான் குவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் வரலாறு. விடுதலைக்கு பிறகு பிரிவினையோட வழி, 14 மாகாணங்கள், 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களையும் ஒரே நாட்டுக்குள்ள இணைத்த சிக்கல், இந்தியா உடைஞ்சு போய் அப்படின்ற பயம். இந்த சூழல்ல தான் மத்திய அரசு வலுவா இருந்தாதான் நாடு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அந்த காலத்துல அதிகாரத்தை மையப்படுத்தியது தவறு இல்ல, அது அப்போ அவசியமா இருந்ததுன்னு சுட்டி காட்டியிருக்காரு. மத்திய அரசு வலுவா இருக்கணும்னா எல்லா வேலைகளையும் அது தான் மேல சுமந்துக்க கூடாது. தேசிய அளவில் அவசியமான விஷயங்களை மட்டுமே மத்திய அரசு கவனிக்கணும், மற்ற விஷயங்களை மாநில அரசுகள் கிட்ட ஒப்படைக்கணும்னு சுட்டி காட்டியிருக்காரு. இதுவே உண்மையான மத்திய மாநில அமைப்போட அடிப்படை. இந்த கருத்துக்குள்ள 2 பெரிய உண்மைகள் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. அதிகாரம் அப்படின்ற விஷயம், அந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கும்போது அது எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை பத்தி அந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு டெல்லியை விட நல்லா தெரியும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காரு. இரண்டாவது உண்மை, அதிகமா மையப்படுத்துதல் ஆபத்தானது. மத்திய அரசு விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து உள்ளூர் நலத்திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்க முயன்றா ஒரே அரசாங்கம் அனைத்தையும் திறம்பட மேற்பார்வை செய்ய முடியாதுன்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. இதனோட முக்கியமான விளைவு செயல்திறன் குறையும், அந்த அமைப்பு பலவீனமாகும்னு சொல்லியிருக்காரு. நீண்ட காலமா மத்திய அரசிலும் மாநில அரசுகளிலும் ஒரே தேசிய கட்சி ஆதிக்கம் செலுத்தியது. முக்கிய முடிவுகள் மேலிடத்துல எடுக்கப்பட்டது, மாநிலங்களுடைய சுய அதிகாரம் குறைந்தது. பின்னர் கூட்டணி ஆட்சிகளும் ரீஜனல் பார்ட்டிஸும் வலுவடைஞ்ச போது ஒரு விஷயம் தெளிவாச்சு. மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாலும் இந்திய ஒற்றுமை ஒன்றும் பாதிக்கப்படல அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும் விஷயங்கள்ல கூட மத்திய அரசு அதிகமான சட்டங்களை கொண்டு வந்து மாநிலங்களோட அதிகாரத்தை குறைக்குது. முக்கியமான நோக்கம் என்னன்னா, இங்க மத்திய அரசை பலவீனப்படுத்துவது கிடையாது, மத்திய அரசை சரியான அளவுக்கு கொண்டு வருவதே நோக்கம்னு சுட்டி காட்டியிருக்காரு. ரைட் சைஸ். மத்திய அரசு உண்மையிலேயே தேசிய அளவுல முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல நல்ல நிர்வாகத்துக்கு தேவையான அதிகாரத்தை மாநிலங்களுக்கு திரும்பி கொடுக்கணும்னு சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி செஞ்சா இந்திய ஒற்றுமை குறையாது, மாறா அதிகாரமும் பொறுப்பும் சரியான இடத்துல சேர்ந்தா ஒற்றுமை இன்னும் தான் வலுவாகும்னு சுட்டி காட்டியிருக்காரு. பெரிய ஆர்டிக்கல் முடிஞ்ச அளவு சுருக்கமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். உங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.